நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் ஆல்கஹால் ஃபினால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால் வந்து நமக்கு ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் OH குரூப். இப்போ இப்போ எத்தனை OH குரூப் இருக்கு அப்படின்றது தான். உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு OH குரூப் இருந்தா மோனோஹைட்ரிக், ரெண்டு OH குரூப் இருக்குது அப்படின்னா என்னது டைஹைட்ரிக், மூணு OH குரூப் இருக்குது அப்படின்னா அது என்னது ட்ரைஹைட்ரிக், மூணுக்கு மேல இருக்குது அப்படின்னா அது பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ல பார்த்தோம். அரோமேட்டிக் ஆல்கஹால் எப்படி இருக்கும்? ஒரு OH குரூப், அதுவும் மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக், பாலிஹைட்ரிக் தான். ஆனா வந்து டைஹைட்ரிக்ல பார்க்கும்போது உனக்கு மூணு டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 1,2ல இருந்துச்சு, 1,2 பொசிஷன்ல இருக்குது அப்படின்னா அது வந்து ஆர்த்தோ ஐசோமர். 1,3 பொசிஷன்ல இருக்குது அப்படின்னா அது என்னது மெட்டா ஐசோமர். 1,4 பொசிஷன்ல இருக்குது அப்படின்னா அது வந்து உனக்கு பாரா ஐசோமர். ஸோ 1,2 பொசிஷன்ல இருக்குன்னா அதுக்கு பேர் கேட்டகால், ரெசார்சினால் அண்ட் குயினால். ஸோ இதோட காமன், ஓகேவா? ஸோ இல்ல இது வந்து ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால்னா உனக்கு எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இது வந்து ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ரெண்டாவது கிளாசிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் என்னன்னா ஹைபிரிடைசேஷன். ஸோ உனக்கு தெரியும் ஹைபிரிடைசேஷன்னா வந்து sp3 ஹைபிரிடைசேஷன், sp2 அண்ட் இப்போ sp3ல பார்த்த அப்படின்னா ஃபர்ஸ்ட் உனக்கு எப்படி பிரிப்பாங்க? உனக்கு பிரைமரி மித்தைல் ஆல்கஹால் கூட இதுக்கு கீழே வந்துடும். ஏன்னா உனக்கு sp3 கார்பன், இந்த ஆல்ஃபா கார்பன் தான் பார்ப்போம் நம்ம. இந்த ஆல்ஃபா கார்பனை சுற்றி சிங்கிள் பாண்ட் இருக்கு அப்படின்னா வந்து sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். ஓகேவா? ஆல்ஃபா கார்பன் எப்படி நம்ம டிசைட் பண்றோம்? எந்த கார்பன்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குதோ அந்த கார்பன் தான் வந்து ஆல்ஃபா கார்பன். இஃப் ஆல்ஃபா கார்பன் இஸ் சரௌண்டட் வித் ஒன்லி சிங்கிள் பாண்ட், அப்போ அது வந்து sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன். அப்போ ஆல்ஃபா கார்பன் வந்து ஒரு ஆர் குரூப்ல அட்டாச் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். இஃப் ஆல்ஃபா கார்பன் இஸ் அட்டாச்ட் வித் ஒன் ஆர் குரூப். ஆர் நமக்கு ட்ரிக்கியா சொல்லலாம் நம்ம, இஃப் ஆல்ஃபா கார்பன் ஹாஸ் 2 ஹைட்ரோஜன் அப்பனா உனக்கு அது பிரைமரி. ஓகேவா? அப்போ இஃப் ஆல்ஃபா கார்பன் ஹாஸ் இதான் ஆல்ஃபா கார்பன், இஃப் ஆல்ஃபா கார்பன் இஸ் அட்டாச்ட் வித் 2 ஆர் குரூப், ஆர் இஃப் ஆல்ஃபா கார்பன் ஹாஸ் ஒன்லி 1 ஹைட்ரோஜன் அப்போ அது என்னது செகண்டரி. ஓகே, இஃப் ஆல்ஃபா கார்பன் ஹாஸ் 3 ஆர் குரூப், ஆர் இஃப் ஆல்ஃபா கார்பன் ஹாஸ் நோ ஹைட்ரோஜன், அப்போ இங்க 2 ஹைட்ரோஜன் இருந்தா பிரைமரி, ஒரு ஹைட்ரோஜன் இருந்தா செகண்டரி, ஹைட்ரோஜனே இல்ல அப்படின்னா அது என்னது டெர்ஷரி. இது வந்து நம்மளுக்கு டெஃபினேஷன் கிடையாது. வாட் இஸ் டெஃபினேஷன்? ஆக்சுவல் டெஃபினேஷன், இஃப் ஆல்ஃபா கார்பன் இஸ் அட்டாச்ட் வித் 1 ஆர் குரூப் பிரைமரி, 2 ஆர் குரூப் செகண்டரி, 3 ஆர் குரூப் டெர்ஷரி. ஆனா இந்த ஆல்ஃபா கார்பன் நம்ம என்ன சொன்னோம்னா இட் ஷுட் பி சரௌண்டட் வித் சிங்கிள் பாண்ட், அப்பதான் இது வந்து sp3 ஹைபிரிடைஸ்க்கு கீழே வரும். ஓகேவா? இது மட்டும் இல்லாம இஃப் ஆல்ஃபா கார்பன், இப்போ இதான் ஆல்ஃபா கார்பன் கரெக்டா, இஃப் பீட்டா கார்பன் ஹாஸ் அ டபுள் பாண்ட், ஓகேவா? இது ஆல்ஃபா அப்படின்னா இதோட நெய்பரிங் கார்பன் என்னது பீட்டா, கரெக்டா? இஃப் பீட்டா கார்பன் ஹாஸ் அ டபுள் பாண்ட் அப்போ அதுவும் என்னது sp3 கீழே தான் வரும். பிகாஸ் we are going to look only this alpha carbon. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ பீட்டா கார்பன் டபுள் பாண்ட் இருந்தா அதுவும் வந்து sp3 கீழே தான் வந்துடும். பட் திஸ் இஸ் கால்ட் அஸ் அலைலிக் ஆல்கஹால். ஸோ அப்போ அலைல் பொசிஷன் என்னது பீட்டால டபுள் பாண்ட் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி பென்சைல்னா என்னது? இஃப் பீட்டா கார்பன் இஸ் அன் அரைல் கார்பன், ஓகே, ஒரு அரைல் குரூப்ல CH2OH இருக்கு, இதான் வந்து உன்னோட ஆல்ஃபா. ஓகேவா? உன்னோட பீட்டா கார்பன் ஒரு அரைல் கார்பன் ஆயிருக்கு அப்படின்னா இது என்னது பென்சைலிக் ஆல்கஹால். பென்சைலிக் ஆல்கஹால், புரியுதா? ஸோ இது எல்லாமே இதுவும் வந்து என்னது இந்த ஆல்ஃபா கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பனாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ sp3 கீழே என்ன வரும்? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, அலைலிக், பென்சைலிக், இது எல்லாமே sp3 கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ அடுத்து sp2 ஹைபிரிடைஸ்டுனா என்னென்ன பண்ணுவீங்க நீங்க? ஒன்று வந்து வினைலிக் ஆல்கஹால், இன்னொன்று வந்து அரைல் ஆல்கஹால். வினைலிக் ஆல்கஹால்னா உன்னோட ஆல்ஃபா கார்பனே வந்து உனக்கு என்ன இருக்கும்? டபுள் பாண்ட் வச்சிருக்கும், அது வந்து எனக்கு வினைலிக் ஆல்கஹால். இல்ல உன்னோட ஆல்ஃபா கார்பனே வந்து உனக்கு அரைல் கார்பனா இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? இதான் உன்னோட ஆல்ஃபா கார்பன், கரெக்டா? அது வந்து என்னது sp2 ஹைபிரிடைஸ்ட் கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ரெண்டு கிளாசிஃபிகேஷன்.
நெக்ஸ்ட் வந்து நாமன்கிளேச்சர் பார்ப்போம். நாமன்கிளேச்சர்னா பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீ காமன் நேம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு என்னது, காமன் நேம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா நீ வந்து ஆல்கைல் ஆல்கைல் ஆல்கஹால்னு வரணும். ஐயூபாக் நேம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அது என்னது, உனக்கு வந்து என்னது ஆல்கேன் வச்சுக்கோ. ஆல்கேனோ ஆல்கீனோ இல்ல ஆல்கைனோ, லாஸ்ட்ல ஈய தூக்கிட்டு ஓஎல் போடணும், அவ்வளவுதான். ஆல்கனால். ஓகேவா? சோ இப்ப இது என்னது உங்களுக்கு தெரியும் இல்ல, ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா அது மீத். அப்ப மீத்தேன், ஈய மட்டும் தூக்கிட்டு என்ன ஓஎல், மெத்தனால். ஓகேவா? அப்ப இது என்ன வரும், ரெண்டு கார்பன் என்னது ஈத்தா. அப்போ ஏஎன்இ, வை ஏஎன்இ, பிகாஸ் எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கனால ஏஎன்இ போட்டுருவீங்க. அப்போ இந்த லாஸ்ட் ஈய தூக்கிட்டு என்னது ஓஎல். ஓகேவா? ஸோ இது வந்து எத்தனால். அப்போ 3 கார்பன் இருந்தா ப்ரோப். ஸோ ப்ரோப் எல்லாமே சிங்கிள் பாண்ட், ஸோ ஏஎன், ஈய மட்டும் எடுத்துட்டு ஓஎல். ஓகே. ஸோ இப்போ இது பாருங்களேன், இது ப்ரோப்பனால் தான், இதுவும் ப்ரோப்பனால், ஏன்னா 3 கார்பன் தான் இருக்கா. அப்ப ப்ரோப் எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏஎன், லாஸ்ட்ல ஈய தூக்கிட்டு ஓஎல். பட் இந்த ஆல்கஹால் எங்க இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. அப்போ இது என்னது 2 ப்ரோப்பனால். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே ஐயூபாக் நாமன்கிளேச்சர்ல பொசிஷன் மென்ஷன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ இது வந்து என்னது 4 கார்பன் இருக்கு. அப்போ பியூட்டேன் ஓஎல். கரெக்டா? அப்போ 1 ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எப்பயுமே ஷார்டஸ்ட் பொசிஷன் எடுத்துக்கணும் நீங்க. 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 வந்து என்னன்னா லாங்கஸ்ட் கண்டினியூஸ் செயின் தான் வந்து நம்ம பேரண்ட் செயினா எடுத்துக்கணும். லாங்கா இருக்கணும், கண்டினியூஸ் செயினா இருக்கணும். அதே மாதிரி உன்னோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஷார்டஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் டபுள் பாண்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பீங்களா இல்ல ஆல்கஹாலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க அப்படின்னா ஆல்கஹாலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் டபுள் பாண்டை விட. ஸோ டபுள் பாண்ட் இந்த கார்னர்லயும் ஆல்கஹால் இந்த கார்னர் இருக்கு அப்படின்னா ஆல்கஹால் கார்னர்ல தான் நம்ம நம்பரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்க இந்த இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க நம்பரிங் வந்து இப்படிதான் வரணுமே தவிர இப்படி வரக்கூடாது. புரியுதா? ஸோ அப்போ இது என்னது 2 பியூட்டனால், ஏன்னா 4 கார்பன் இருக்கு. இது என்னது 1 2 3. இப்போ நம்ம லாங்கஸ்ட் கண்டினியூஸ் செயின் மேம், இது வந்து இப்படி இருக்குன்னா உன்னால இப்படி எடுத்துக்க முடியும், இல்லையா நேரா எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் நேரா எடுத்துக்கிட்டேன்னா என்ன ஆகும், எனக்கு 2 மித்தாயில் 1 ப்ரோப்பனால், 2 மித்தாயில் 1 ப்ரோப்பனால். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு 2 கார்பன் தான் வருது. பட் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூ வில் ஹாவ் 3 கார்பன். லாங்கஸ்ட் செயின் தான் பேரண்டா இருக்கணும். அப்ப ப்ரோப்பனால் எடுத்துக்கோங்க. இது 2 ப்ரோப்பனால். அப்ப 2 மித்தைல் 2 ப்ரோப்பனால். இப்ப இது எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எப்படி உங்களுக்கு எல்லா மூணுலயுமே வந்து உங்களுக்கு OH குரூப் இருக்கு. கரெக்டா? இதோட காமன் நேம் வந்து கிளிசரால். ஓகேவா? CH2OH, CH2OHனா இதோட காமன் நேம் வந்து கிளைகால். அதே மாதிரி இது வந்து கிளிசரால். இப்போ இது என்ன பண்ணுவீங்கன்னா ப்ரோபேன் 1,2,3 ட்ரை ஆல். புரியுதா? எஸ். இப்போ இது எப்படி எழுதுவீங்க, ஈத்தேன் 1,2 டை ஆல் எழுதுவீங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு டபுள் பாண்ட் அண்ட் OH குரூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ CH3 CH2 CH CH2 CH2 OH இருக்கு வச்சுக்கோங்க. அப்போ உனக்கு இங்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணுமா இல்ல இங்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணுமா உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ பட் இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் 1 2 3 பிகாஸ் டபுள் பாண்டை விட OHக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ நீ எப்படி எழுதுவ, இது ஆல்கீன் இது. ஓகேவா? ஸோ இதுவும் சஃபிக்ஸ்ல தான் வரணும், OHும் சஃபிக்ஸ்ல தான் வரணும். அப்போ நீங்க எப்படி எழுதுவீங்க, இதை மொத்தம் 4 கார்பன் பியூட். ஓகேவா? 3 ஈன் 1 ஆல். புரிஞ்சா? திருப்பி நான் அதை போடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கஹால் பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கஹால் வந்து என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் வரும் அப்படின்னா, ஏன் நம்ம நாமன்கிளேச்சர் பார்க்குறோம் அப்படின்னா, நாமன்கிளேச்சர் இருந்து கொஸ்டின் வருதோ இல்லையோ, ஆனா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஃப்ரம் திஸ் டு திஸ் அப்படின்னு போடும்போது உங்களுக்கு அந்த நேம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உன்னால வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கன்வர்ஷன் கொஸ்டின்ஸ் தான் வரும். பட் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, ஏன் இது ஆங்கிள் வந்து கம்மியா இருக்கு, ஏன் இங்க ஆங்கிள் ஜாஸ்தியா இருக்கு, இது ஏன் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் பேசிஸ்ல இப்போ நீ வந்து CH2OHன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுல this carbon is having an sp3 hybridization. அதே மாதிரி இந்த ஆக்சிஜனும் sp3 hybridization தான் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த sp3 hybridized கார்பனோட
ஆர்பிட்டலும் இதோட ஆர்பிட்டலும் சிக்மா பாண்ட் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்து என்னது sp3னா டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சரா. இதோட ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா 108.5 டிகிரில இருக்கும். இது வந்து which will be lesser than 109.28 degree which is the actual angle for tetrahedral. இது ஏன் கம்மியா இருக்கு இந்த ஆங்கிள்ன்ற ஒரு கொஸ்டின் வரும். why the angle of alcohol is lesser than the tetrahedral angle? because ரெண்டுமே sp3 hybridized இருக்குல்ல, because of the lone pair of electrons present in the oxygen. lone pair of electrons இருந்தா என்னது, இது ரிப்பல்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரிப்பல்ஷன் ஜாஸ்தியா இருந்தா ஆங்கிள் கம்மியாகும்ல. நம்ம 11th படிச்சிருப்போம் நினைக்கிறேன் கெமிக்கல் பாண்டிங்ல. உனக்கு வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக லோன் பேர் ரிப்பல்ஷன் அதிகமாகும். லோன் பேர் ரிப்பல்ஷன் அதிகமாகும் போது உனக்கு என்ன ஆகும், ஆங்கிள் வந்து கம்மியாகும் படிச்சிருப்பீங்க. கரெக்டா? பட் இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா உன்னோட ஃபீனால்ல பாக்குறோம் வச்சுக்கோங்க, அரோமேட்டிக் ஆல்கஹால்ல பார்த்தோம் அப்படின்னா இதுல this carbon will be sp2 hybridized carbon. இது பார்த்தோம் அப்படின்னா sp3 sp3 hybridized oxygen will be bonded with the sigma bonded with the sp2 hybridized carbon. அப்போ வந்து என்ன அப்படின்னா it will have a shorter bond because sp2 hybridized carbon பார்த்தோம் அப்படின்னா it is more electronegative. கரெக்டா? அப்போ இதோட bond வந்து ஷார்ட்டரா இருக்கும் than expected. இது மட்டும் ரீசன் கிடையாது. இங்க ஆக்சிஜன்ல இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் will be donated to the ring. அப்ப ரிங்குக்கு டொனேட் பண்ணி இது என்ன பண்ணுவோம்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்கும். அப்ப அதனால the oxygen and carbon will have a partial double bond character. அதனாலயே உங்களுக்கு என்ன ஆகும், பாண்ட் லென்த் வந்து கம்மியாகும். நம்ம எக்ஸ்பெக்டட் பாண்ட் லென்த்தை விட இதோட பாண்ட் லென்த் கம்மியா இருக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். ஸோ அப்போ உனக்கு இதுல இன்னொரு கேள்வி வரும், எப்படின்னா CO bond we need more energy to break a CO bond ன்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீ என்ன சொல்லலாம், நீ வந்து இந்த மாதிரி பாண்ட் லென்த் வந்து கம்மியா இருக்கு பிகாஸ் பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு பிகாஸ் ஆஃப் த பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர்னு சொல்லலாம். ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்கன்னா why the aliphatic alcoholல இருக்கிற CO bond length will be greater than the aromatic alcohol CO bond lengthன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த ரெண்டு ரீசன் நீங்க எழுதிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் வந்து வாய்ப்பு இருக்கு இதுக்கு. ஓகே, hope you understood. ஸோ அடுத்தடுத்து நான் போட்டுட்டே இருக்கேன். ஸோ நீங்க கேட்டனால தான் நான் போடுறேன்னு பாருங்க நீங்க. ஓகே, தேங்க்யூ.